Hi guys, welcome back to our channel. Our channel னு சொல்லிட்டு எங்க அவரை காணோம்னு நீங்க தேடுவீங்க. Actually அவங்களுக்கு வந்து birthday in the sense இன்னைக்கு நான் வீடியோ எடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா Wednesday 25th of September, but நாளைக்கு தான் அவங்களுக்கு birthday 26th. So அதனால கொஞ்சம் அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். சர்ப்ரைஸ்னா பெரிய சர்ப்ரைஸ் கிடையாது, பட் என்னன்னா அவங்க வீட்லயே எல்லாம் பண்ணலான்ற மாதிரி, லைக் அவங்களுக்கு கேக் பேக் பண்றதுல இருந்து அந்த மாதிரி சின்ன சின்ன மேபி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு தான் ஒரு ஐடியா. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். அவங்களுக்கு தெரியாம கிராசரி போய் வாங்கலான்றதுனால நான் இன்னைக்கு நான் என் கூட கிராசரி ஷாப்பிங் கூட்டிட்டு போறேன். ஹலோ காய்ஸ், ஒரு வழியா கிராசரி ஷாப்பிங் போயிட்டு வந்துட்டேன். ஸோ இங்கே தான் இருக்கு திங்ஸ். நம்ம போய் இப்போ இது எல்லாமே எடுத்து வைக்கலாம். நான் பேக்கிங்க்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். A few moments later. ஹாய் காய்ஸ், ரொம்ப நேரம் கழிச்சு உங்களை மீட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நான் வந்து கேக் பேட்டர் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ இதோட ரெசிபி உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஷார்ட்ஸில் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ட்ரேயும் ஆல் செட். உள்ளே போர் பண்ணி அவனில் வச்சா வேலை முடிஞ்சுது. ஸோ கேக் ட்ரே வந்து ஃபில் பண்ணியாச்சு. உள்ளே வச்சிடலாம். Guys, my first batch is ready. பார்க்கும்போதே ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்குது, ஆனால் நிஜமாவே ரொம்ப நல்லா வந்திருக்கு. அவர் பார்த்துட்டு என்ன சொல்ல போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஐம் வெரி வெரி எக்ஸைட்டட் டு see his reaction. என்னோட ஃபர்ஸ்ட் பேட்ச் அங்கே இருக்குது, உங்களுக்கு பார்த்து தெரியும். ஸோ செகண்டை வந்து ரெடி பண்ணலாம். இன்னும் எத்தனை கப்ஸ் வரும்னு தெரியல. நான் இந்த ட்ரேக்கு ஃபுல்லாக வைக்கிறேன். எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு பண்ணலாம். இப்போ ஆல்மோஸ்ட் 4:30 ஆக போகுது. நான் இப்போ 3 o'clock ஸ்டார்ட் பண்ணி வீடியோவும் எடுத்து இது பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப லேட் ஆகுது. ஆக்சுவலி நான் இன்னொரு கேக்கும் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். லெட்ஸ் see அது எப்படி போகுதுன்னு. ஆல்சோ ஐ எம் பிளானிங் டு மேக் ப்ரான் பிரியாணி. பிகாஸ் நான் டின்னருக்கு வேறு பிளான் பண்ணியிருக்கேன். ஆனால் அவருக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால இன்னைக்கு நைட் டின்னருக்கு பிரியாணி பண்ணலான்னு ஒரு ஐடியா. பிகாஸ் நாங்கள் சாப்பிட்ற டைம் வந்து இந்தியன் டைமுக்கு வந்து அவங்களுக்கு பர்த்டே ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால அப்போ இருந்தே செலிப்ரேட் பண்ணலான்னு ஸோ பிரியாணி பண்ணலான் இருக்கேன். நான் இன்னொரு செட் ஆஃப் கேக் பண்ணிட்டு பிரியாணி பண்ணணும். அவர் வர்றதுக்குள்ள இது எல்லாமே நான் வந்து சீக்கிரம் பண்ணணும், அவங்க வர்றதுக்குள்ள. A few moments later. ஹலோ காய்ஸ், ஸோ ஃபுல்லாக பனானா மஃபின் பண்ணி முடிச்சாச்சு. சாக்கோ சிப் பனானா மஃபின். ஸோ அங்கே ரெடி ஆயிடுச்சு. அங்கே ரெஸ்ட் ஆகிட்டு இருக்கு. அதுக்குள்ள நெக்ஸ்ட் கேக் செய்யலான்னு நான் பண்ணுறேன். பேக் டு கேரட் கேக் ரெடி ஆயிடுச்சு, முடிச்சிருச்சு. நான் உள்ள ட்ரேல எல்லாமே போர் பண்ணிட்டேன். அவனில் வைக்கணும். ஸோ கேரட் கேக் வந்து ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். ஐ ஹவ் நாட் ட்ரைட் பிஃபோர். எப்படி வரும்னு தெரியல. கேக் இஸ் ரெடி. உள்ளே போய் அவனில் வைக்கலாம்.
இல்ல பிரியாணி வாசம் வருது. யாரு கேட்டு கிச்சனுக்குள்ள வந்தீங்க? இது சிக்கன் பிரியாணியா? சிக்கன் இல்ல, பிரான். ஓ பிரான்ஸா? யா. இந்த ஸ்மெல்லு எனக்கு வந்துச்சு, அதனால ஓடி வந்தேன். நான் வரக்கூடாதுன்னு தானே சொன்னேன். நீ சொன்ன, ஆனா ஸ்மெல்லு வந்துச்சு, அதனால வந்துட்டேன். என்னோட சர்ப்ரைஸ் எல்லாம் வேஸ்டா போச்சு. ஆமா, வீட்டுல 2 பேர் தான் இருக்கோம். இப்போ வராம இப்படி என்ன பண்ண முடியும்? எப்பதான் பிரியாணி சாப்பிடுன்னு இருக்கு. இப்பதான் வந்தீங்க. பசிக்குது. மஃபினை நான் வந்து என்னால மறைச்சு வைக்க முடியல, வந்த உடனே கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ அதனால நான் வந்து அது இன்னைக்கே நான் கொடுக்குறேன். ஓகே, அந்த ஸ்மெல்லே வந்து தெரிஞ்சிருச்சு பேக் பண்ணிட்டு இருந்தான்ட்டு. எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாரு. நான் பண்ணதெல்லாம் வேஸ்ட் இப்போ. ஓகே, ஸோ நான் 2 மஃபின் வந்து பேக் பண்ணியிருக்கேன். இது என்னன்னு சொல்லணும். ஓகே, அது மாதிரி டேஸ்டும் எப்படி இருக்குன்னு சொல்லணும். ஓகே, இது சாப்பிட்டு சொல்லுங்க. பின்ன எப்படி சொல்லுவாங்க? அப்படி கடிச்சுக்கலாம் தெரியும். ஓகே. ஆஹா, இது வந்து பனானா டேஸ்ட். இது ஸ்மெல்ல எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா செம்ம சாஃப்டா இருக்குது. இது சாப்பிடவே இல்லை. இல்ல, இது எப்படி அமுதி பார்த்தாலே தெரியுமில்ல அந்த சாஃப்ட்னஸ் எல்லாம். ஆஹா, எனக்கே சிரிப்பா இருக்கு. சொல்லுங்க ஏதாவது. இது கொஞ்சம் அதை வந்து ரசிச்சுக்கணும் கொஞ்சம் நேரம். நானே இன்னும் சாப்பிடல. நல்ல சாஃப்டா தான் வந்திருக்கு. செம்ம சாஃப்டா இருக்கு. உண்மையிலுமே வேற லெவல் டேஸ்ட். Look at this. வேற லெவல் டேஸ்ட். இது வந்து ஆக்சுவலி நான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் நான் இது வந்து பேக் பண்றேன். இந்த மாதிரி ஒரு ரெசிபி வந்து நான் இது வரைக்கும் நான் பண்ணதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை. ஸோ இது என்னன்னு கண்டுபிடிங்க, அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஸ்மெல்லே வர மாட்டேங்குது. இவ்வளோ என்ன? கேரட். கேரட் என்ன? கேரட் இருக்கு. ஆனா இதுவுமே சூப்பரா இருக்குப்பா. அது சாக்லேட் போட்டனால ரொம்ப டேஸ்டியா இருக்கு. ஓகே, பட் இது வந்து இதுவும் வந்து மொக்கன்னா சொல்லிட முடியாது. ஓகேயா? அப்போ இல்ல சொல்றேன், அதை கம்பேர் பண்ணும்போது. பட் ஆனா இதுவும் வந்து உள்ள, ஆனா அதை விட இது ரொம்ப சாஃப்டா இருக்கு. அந்த டெக்ஸ்சர்லாம் வந்துட்டு இதை விட இது சாப்பிடும். இது பனானா பிரெட்ன்றனால அது அப்படிதான் இருக்கும். ஆனா வந்து உண்மையிலுமே இரு கொஞ்சம் சொல்லிக்கிறேன். உண்மையிலுமே வந்து வேற லெவல் எஃபர்ட். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது இதுதான். இது வந்து இன்னும் நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. இதுவுமே தெரியவே இல்லை. இது பனானா சாக்லேட் இருக்கு. ஆமா, இதுவும் வந்து இப்ப புதுசா ட்ரை பண்ணிருக்கனால இதுக்கு வந்து ஃபுல் பாயிண்ட். ஏன்னா டேஸ்ட் வந்து உண்மையிலுமே நல்லா இருக்கு. இதுவுமே நல்லா இருக்குல்ல. எனக்கு தெரிஞ்சு நீ ப்ரொஃபஷனல் பேக்கர் தான், நான் ஒத்துக்கிறேன். உண்மையிலுமே சூப்பர் கேக். நம்ம கடையில வாங்கியிருந்தெல்லாம் வந்துட்டு சாப்பிட்றத விட இந்த மாதிரி உண்மையிலுமே எஃபோர்ட் போட்டு செஞ்சு கொடுக்குற பாத்தீங்களா, அதுதான் வேற லெவலுக்காகவே வந்து நம்ம வந்து ஒரு பீஸ் கொடுத்துக்கலாம். தேங்க்யூ. ஆக்சுவலி பிரியாணி என்ன ஆச்சுன்னு தெரியல. நான் போய் பார்த்துட்டு வரேன். பிரியாணி வேற பண்ணிட்டு இருந்தேன், அதையும் கண்டுபிடிச்சிட்டாரு. One eternity later. After a very very long time. எவ்வளோ ஒரு 1 hour இருக்கும். அண்ட் 1 hourக்கு அப்புறம் இப்போ பிரியாணியோட வந்திருக்கோம். ஸோ பிரியாணி டேஸ்ட் பண்ணி ப்ளீஸ் சொல்லிடுங்களேன் ஆடியன்ஸ்க்கு. இன்னும் ஒண்ணுமே சொல்ல மாட்டீங்க. ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். பண்ணுங்க. யாரும் நினைச்சு செம்ம டேஸ்ட். இப்படி தொண்டையில சுருக்குன்னு இறங்குது. அப்படியே இந்த பிரியாணியோட மசாலா எல்லாம் சேர்ந்து அப்படியே சுருக்குன்னு இறங்குது. ப்ரான் பிரியாணியும் ஒரு வேற லெவல் டேஸ்ட் தான் எப்பயுமே. அப்ப நான் செய்யற சிக்கன் பிரியாணி தான் நல்லா இல்ல, இதுவும் ஒரு வேற மாதிரி இருக்குங்கிற. நீ என்ன செஞ்சாலும் சூப்பரா இருக்கும். Thank you. The next day. Hi guys. இன்னைக்கு வந்து September 26 ரஜைஸ் பர்த்டே. உங்க எல்லாத்துக்காகவும் நானே அவருக்கு விஷ் பண்ணிடுறேன். ஹாப்பி பர்த்டே டார்லிங்.
ஸோ மார்னிங்கே சர்ச்லாம் போயிட்டு வந்துட்டு நான் ரெடி ஆகிட்டேன். ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு என்ன மிஷன் அப்படின்னா, நைட்டு டின்னர் வந்து சர்ப்ரைஸாக நான் இது பண்ணுமே நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்காத மாதிரி ஒன்று பண்ணணும்னு நான் டிசைட் பண்ணியிருக்கேன். எனக்கு எங்கேருந்து இந்த கட்ஸ் வந்துச்சுன்னு தெரியல. எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன். நேற்று மாதிரியே இன்றைக்கும் ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். என்ன பிளான் அப்படின்னா, அவருக்கு வந்து ஃப்ரைட் சிக்கன் ரொம்ப பிடிக்கும். ஐ மீன் நான் பண்ணேன்னா அவருக்கு பிடிக்கும். ஸோ அதனால ஐ தாட் ஃப்ரைட் சிக்கன் பர்கர் பண்ணலாம் அப்படின்னு. நான் இது வரைக்கும் வீட்டில் அது பண்ணதே கிடையாது. ஸோ அதனால டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். பார்ப்போம் அது எப்படி வருதுன்னு. ஈஸ்டெல்லாம் நான் வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். லெட்ஸ் see எப்படி போகுதுன்னு. ஸோ ஹியர்ஸ் த சிக்கன். இது வந்து ஸ்லிட் பண்ணலாம் பட்டர்ஃப்ளை மாதிரி. ஸோ ஒரு வழியாக நான் வந்து பர்கர் பண்ணுக்கான இது ரெடி பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ஈஸ்ட் போட்டிருக்கனால கையில் நிறையா ஒட்டும். ப்ளஸ் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்க இந்த மாதிரி க்ளீனாக வரும். ஸோ இப்போ சிக்கனும் மேரினேட் பண்ணியாச்சு. பர்கர் பன்னுக்கும் அது ரைஸை பார்க்கறதுக்காக ரெஸ்டிங் டைமில் இருக்குது. ஸோ இப்போதைக்கு என் வேலை முடிஞ்சுது. One eternity later. இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஓகே, பிரேயர் சொல்லுங்கப்பா. பிரேயர் 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 வா பிரேயர். பிரேயர் மாமா. வா வா பிரேயர் சொல்லுங்க மாமா. பிரேயர் சொல்லுங்கம்மா. வா. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday. Happy birthday. Ay. Karna murna. என்னது இது? அது திறந்து பார்த்தாலும் தெரியும். அட்டை பாக்ஸ் மாதிரி இருக்கு. வாலெட்டா என்ன? தெரியாது எனக்கு. அதெல்லாம் பார்க்கக்கூடாது. யாராவது எடுத்தோன்னே அதை பார்ப்பாங்க. இல்லைன்னு தெரியுது. கரெக்டாக தான் கண்டுபிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் நான். வாட்சா? இது என்னது? ஜஸ்ட் இன் டைம் போட்டிருக்கு. வாட்ச் ப்ரொடெக்ஷன் பவுச்சா? யார்டா அது வாட்ச்ல போடுறது? இது என்னன்னா? என்னது இது? வந்து வெறும் பவுச். வாட்ச் உள்ள வச்சு சேஃப்டியா எடுத்து போடலாம். ஓ ஓகே ஓகே. பிடிக்கல. சம பவுச். நான் இது இல்ல டிஃபரண்டா இருக்கு. பிடிக்கல. இல்ல பிடிச்சிருக்கு. இது டிஃபரண்டா இருக்குன்னு யோசி. என்னன்னு புரியல எனக்கு. பிடிக்கல. செம்மையா இருக்குது. வாட்ச் உள்ள வச்சு எடுத்துட்டு போறக்கா? இந்த மாதிரி யூஸ் பண்ணதே இல்ல. அந்த ஸ்கிராட்ச் ஆகுதுல அதனால. ஓகே ஓகே ஓகே. அப்படினா டிஃபரண்டா ஒன்னு gift பண்ணிருக்கேன். பிடிக்கல. இல்ல நல்லா இருக்கு. பிடிக்காம என்னது? பிடிக்கல. இதவா. இது என்னன்னு புரியல எனக்கு. நான் கோச்சிட்டு போறேன். புரியல இது என்னன்னா பாத்துட்டு இருந்தேன். இங்க வா. எங்க போன? நான் கோச்சிட்டேன். கோச்சிக்கலங்க வா. நான் கோச்சிட்டேன். நான் வந்து சொன்னாலே யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது. நான் கிஃப்ட் பண்ணாலே. சி. இன்னொரு gift இருக்கா? பரிசு வரைக்கும் வச்சிருக்கேன். இது என்னது? தெரியாதுமா. என்னங்க என்னங்க உங்களுக்கு எத்தனை gift இருக்குது எனக்கு? ये जी सर का ये अंदर बच्चा
இதப்பா வாங்கினேன் ஆச்சே இல்லை முதல்ல. அவங்க எல்லாத்துக்கும் தெரியுமா? சமவாச்சுது. அண்ணாதான் ஆர்டர் பண்ணி வாங்கினாங்க. எப்படி அவங்க எனக்கு தெரியாம எடுத்துட்டு வந்தது? அது ஏன் கேக்குறீங்க? ஐயோ அது பெரிய கதை. நல்லாட்டா? ஹாய் காய்ஸ், ரொம்ப நேரம் கழிச்சு உங்களை மீட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இதுதான் டின்னர். உங்களுக்கு தெரியுதா? எல்லாமே நானே பண்ணேன். ஓகே, ஸோ 2 பேர்த்துக்குமே ரெடி. ஹியர் இட் இஸ். ஓகே, ஸோ கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணி முடிச்சுட்டு கூப்பிடலாம். இன்னும் அவருக்கு தெரியாது, அவரை ஓரமாக உட்கார சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து இங்கே காணும் மெசோ மிக்ஸ். இது வந்து இந்த ஊரில் இருக்க கோக் மாதிரி. ஸோ அது இன்னைக்கு பர்கர்ன்றதுனால இது இருந்தால் தான் உள்ளே போகும், அதனால அதையும் ஊற்றிக்கலாம். நல்லாயிருக்கு. கோக்கு விட எனக்கு இது பிடிச்சிருக்கு. ஸோ இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம போய் பாவலை கூப்பிடலாம். ஐஸ் க்ளோஸ் பண்ணி தான் நான் கூட்டிட்டு போவேன். ஓகே, ஓப்பன் பண்ணக்கூடாது. எங்க உட்காரணும்? இருங்க, இப்படி வாங்க. இங்க 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 இங்க. ஓகே, அது யோர் சீட் அங்க. ஓகே ஓகே, சிட் டவுன். ஓகே, சிட் உட்கார்ந்துட்டேன். ப்ராப்பர்லி. 1 நான் உட்கார்ந்துட்டேன். 2 3 go. என்னது பர்கரா? எந்த கடையில் வாங்கிட்டு வந்தது? ஓகே, பை. see you tomorrow. உண்மையுமே கடையில வாங்கின மாதிரி இருக்கு. செஞ்சியா நீ இத? நான் செஞ்சேன். இத பேக் பண்ணியா? இதெல்லாம் வாங்கிருக்கியா? ஆமா, நான் போய் வாங்கிட்டு வந்தேன். நம்பவே முடியல. இது பேக் பண்ணியா வீட்ல? சொல்றேன். ஆமா, பேக் பண்ணி வச்சுக்கிறேன். நான் நினைச்சேன் இது வந்து இந்த பர்கர் பண்ண அப்படி கிடைக்கும்ல, அதை வச்சிருப்பேன் போட்டா பரவாயில்லையே. வா. எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ கைஸ், ஆக்சுவலாக வந்து இது நான் வந்து உண்மையிலே கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சிருக்கான்னு நினச்சிட்டு இருந்தேன் நான். ஆனால் உள்ள ஏதோ ஸ்மெல்லாம் வந்துச்சு. ஆனால் பேக் பண்ண ஸ்மெல்லும் வந்துச்சு. இதெல்லாம் பேக் பண்ணிருப்பான்னு நினச்சி பார்க்கல நான். நான் தான் பண்ணேன், அவங்களுக்கு தெரியும் நான் பண்ணேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்கேன். இதை பார்த்தா அப்படியே வந்து நம்ம கடையில் சாப்பிட்ற பர்கர் மாதிரியே தான் இருக்கு. இப்படி காட்டுங்க. இப்படியா? எல்லா லேயரோட அப்படியே ஃபுல்லாக இருக்கு. இந்த சிக்கன் என்ன பண்ண? சிக்கன் நான் பண்ணேன். ஃப்ரைட் சிக்கன் உங்களுக்கு பிடிக்கும்ல? நீ என்ன ஃப்ரைட் சிக்கன் பண்ணியா? ஆமா, வேற லெவல். எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கிறேன். இதுக்கெல்லாம் வலி 2 நாளா சமைச்சு சமைச்சு. ஐயோ, எங்க அம்மாலாம் எப்படிதான் அத்தனை டிஷ் செய்யறாங்களோ எனக்கு தெரியலையப்பா சாமி. உண்மையிலுமே கிரேட். இந்த எஃபர்ட்டுக்காகவே வந்துட்டு வேற லெவல். இதுதான் எனக்கு பெரிய. இது வந்து இவர் தான் வாங்கிட்டு வந்தாரு. ஓகே, இது வந்து உண்மையிலுமே பார்க்கும்போது நான் வந்து கடையில இருந்து வாங்கிட்டு வந்த பர்கர் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா வந்து நீயே எல்லாம் செஞ்சிருக்கனா உண்மையிலுமே வந்து வேற லெவல். கிரேட் கிரேட். இந்த வாட்ச் தான் வாங்கி கொடுத்தா. இது வந்து பர்கர் கிங் மெக்டானல்ட்ஸ்ல இருக்கிற பர்கருக்கு ஈக்குவலா வந்து இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. உள்ள வந்து சிக்கன் இந்த பன் எல்லாம் இருக்குல்ல, மேல வச்சிருக்க இந்த பர்கர் பண்ணலாம், அதெல்லாம் வந்து செம்ம சாஃப்டா இருக்கு. சாஸ் வந்து ஆப்டான லெவல்ல போட்டிருக்கேன். ஆனா இந்த பன்னெல்லாம் பேக் பண்ணிருக்க பாத்தியா? அங்கதான் இந்த பன் இங்க போய் கடையில வந்து €1 கிடைச்சிரும்.
€1 வாங்கினாலே வந்து 6 பன் கொடுத்துருவாங்க. நாங்க 2 பேரும் வந்து சாப்பிடறதுக்கு போதும். ஆனா ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. ஆனா வந்து பேக் பண்ணிருக்கேன்னா வந்து உண்மையிலும் கிரேட். 5 நிமிஷம் ஆகாது, பக்கத்தான் கடை இருக்கு வாங்கிட்டு வரக்கு. ஆனா இதை வந்து செஞ்சிருக்கிறது பா. So how did your birthday? என் பர்த்டே வந்து உண்மையிலுமே என்ன சொல்றது, என்ன சொல்லணும், சொல்லி கொடுத்த மாதிரி சொல்லுங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி இருக்கும்ட்டு. ஸோ நினைச்சு பார்க்காத மாதிரி தான் வந்து நீ பண்ண நிறைய சர்ப்ரைஸா இருந்துச்சு. ஸோ இந்த வாட்ச், அவர் வந்து கேக் கட் பண்ணது, அப்புறம் நீயே வந்து பேக் பண்ண பார்த்தியா, அதுதான் வந்து எனக்கு வந்து உண்மையாலுமே நான் ரொம்ப ஹாப்பி. ஏன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு 2 நாள் ஃபுல்லா வந்து கிச்சன்லேயே வந்து மஃபின்ஸ் பேக் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பர்கர் எல்லாம் அவளே தானே பண்ணேன், அந்த பர்கரோட பண்ணெல்லாம் பேக் பண்ணேன். ஸோ அதனால உண்மையிலுமே வேற லெவல் பர்த்டே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். Did you enjoy? Yes. Okay. Wishing you a very happy birthday on behalf of them. Okay, thank you so much guys. Okay. நாங்க உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறோம். Until then, take care. Bye. And மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Bye.